இறைவா உன் அருள் வேண்டும் வருக என்று பல்வேறு திருமேனிகள் பூமியிலே இருக்கின்றன. ஒரு குழந்தை வடிவில் இருக்கிறது முருகன் என்று, விநாயகர், பெருமாள், இப்படி பல்வேறு உருவங்களில் தெய்வம் இருக்கிறது. இங்கே முக்கியமான ஒன்றை சிந்திக்க வேண்டும். ரெண்டு வார்த்தை, மூன்று வார்த்தைகள் இருக்கின்றன வழிபாட்டிலே. ஒன்று கடவுள், இரண்டாவது இறைவன், மூன்றாவது தெய்வம். மூன்று வார்த்தைகளும் ஒரே வார்த்தை என்று நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஏனெனில் கடவுள் என்பது எங்கும் கலந்திருந்து எனக்குள்ளும் இருக்கின்ற பேராற்றல், காற்றை போல. ஆக கடவுள் என்பது காற்றை போன்றது, காண இயலாது, ஆனால் நம்முடன் பயணிப்பது, அது கடவுள். இறைவன் என்ற வார்த்தைக்கு தலைவன் என்று பொருள். இறைவன் எப்படிப்பட்டவன்? அவர் ஒருவர், சிவலிங்க திருமேனி, உருவமற்ற ஒரு ஒளிவடிவான தோற்றத்திற்கு இறைவன் என்பது. கடவுள் என்பது எங்கும் கலந்து நமக்குள் இருக்கும் காற்றை போன்ற பிரபஞ்ச பேராற்றலுக்கு பெயர் கடவுள். இறைவன் என்பது நமக்குள் இருந்து நம்மை நம் கண்ணில் புலப்படாமல் வழிநடத்தக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிற. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடனான தேவனை என்று பேசுகிறாரே அந்த இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காமல் இருப்பவர். இப்படி எனக்குள் உறைந்து என்னை வழிநடத்தக்கூடிய ஆற்றலுக்கு இறைவன் என்று பெயர். அடுத்து தெய்வம் என்பது. தெய்வம் என்பது கண்ணிற்கு தெரியாத ஒரு உருவத்தை நாம் நம்புவதற்கு பதிலாக, நம்முடைய கண்ணின் முன்பு ஏதோ ஒரு உருவம் இருந்தால் அதை நாம் எளிதில் பற்றி கொள்ள முடியும். சிலருக்கு நம் வேதத்திலே ஒரு அற்புதமான வார்த்தை வரும், கடவுள் என்பவர் எங்கும் நிறைந்து உனக்குள் இருப்பவர் என்பதை உணர்ந்து கொள். உனக்குள் இருந்து உன்னை இயக்குபவர் இறைவன். அதே நேரத்திலே உன்னால் காண முடியாத ஒன்றை காண விரும்பும் பொழுது அந்த கடவுள் எப்படி இருப்பார் என்ற கேள்வி உனக்கு எழுமாயின் நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்கு பிடித்த ரூபத்திலே அந்த கடவுளை கற்பனை செய்து கொள், உருவகப்படுத்திக் கொள், அந்த தோற்றத்திலே வழிபடு. நீ எந்த தோற்றத்தில் வழிபட்டாலும் அது கடவுள் என்பதை மறந்து விடாது. அந்த உருவக திருமேனிகளுக்கு தெய்வங்கள் என்று பெயர். என்ன, சிலருக்கு குழந்தை பிடிக்கும், பழனி ஆண்டவர், அவரை மட்டும் கடவுளாக நினைக்கிறார்கள். கருப்பான ஆட்களுக்கு கருப்பான கடவுள், கடவுள் கருப்பா இருந்தா பரவாயில்ல, அப்படி அதுக்காக மேகவண்ணன் என்ற அந்த கார்மேகவண்ணாகிய கண்ணனாகிய திருமேனி. சிலருக்கு விளவிலேன்னு செவேன்னு அப்படி இருந்தா பிடிக்கும், அதனால சிவன். சிலருக்கு அன்பானவரை பிடிக்கும், சிலருக்கு கொடூரமானவர்களுக்கு கொடூரமானவர்களை விட பெரிய கொடூரமானவரை பிடிக்கும். இங்கே சிவரகசியம் என்று ஒரு நூல் பற்றி நான் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறேன். அதிலே கேள்வி பதிலாக அமைந்த நூல். அது முருகப்பெருமான அன்னை உமாபிராட்டியாரிடம் கேள்வி கேட்பார், அதற்கு அம்பிகை பதில் கூறுவது போல வரும். அதிலே முருகப்பெருமான் கேட்பார், அம்மா, என்னுடைய தந்தையார் மிக அன்பு வடிவினராக இருக்கின்றார். அவருடைய சிலர் அவரை யோகியாக வழிபடுகிறார்கள், சிலர் அந்த பைராகியாக வழிபடுகிறார்கள். இவருக்கு எதற்காக 5 முகங்களை சாமி வைத்திருக்கிறார்? ஈசான்யம், வாமதேவம் என்று வரும். ஆக அங்கே அகோரம் என்றெல்லாம் வரும். எதற்காக 5 முகங்கள் என்று கேட்ட பொழுது அம்பிகை கூறுவார், உன் தந்தையாரை நீ தெளிவாக புரிந்து கொள் சிவபெருமானை.
அவர் ஞானிகள் எல்லாம் வணங்குவதற்காக மகா ஞானியை போன்ற திருவேடத்தில் தன்னை உருவகப்படுத்திக் கொள்கிறார். என்னப்படுத்திக் கொள்கிறார்? உருவகப்படுத்திக் கொள்கிறார். அதே நேரத்திலே ராட்சசர்கள் எல்லாம் தன்னை வழிபட வேண்டுமானால் அவர் அந்த ராட்சசர்கள் மிரளும் வண்ணம் மிக கொடூரமான தோற்றத்தில் இருக்க வேண்டும். ஆகவே ராட்சசர்களில் மகா ராட்சசாக உன் தந்தை காட்சி தருகிறார். சிலருக்கு குழந்தையை பிடிக்கும். ஆகவே சிறு குழந்தையைப் போல தந்தையார் காட்சி தருகிறார். சிலருக்கு ஆடல் கலை பிடிக்கும். இறைவன் ஆடல் அரசனாக இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்று நடன கலைஞர்கள் விரும்பும் பொழுது அவர் ஆடல் அரசாக ஆனந்த நடராஜராக தன்னை உருவகப்படுத்தி காட்சி தருகிறார் தன்னுடைய பக்தர்களுக்கு. ஆக உன் கண்முன்னால் தெரிகின்ற நம் தந்தையாராகிய சிறுமானின் தோற்றம் எல்லாம் உருவக திருமேனிகள். உருவத் திருமேனி கிடையாது, உருவக யானையை கிடைக்கிற கஜசம்ஹாரம். அந்த யானைங்கிறது உருவம். யானை என்பது ஆன்மாவாகிய நம் நானே தலை அகம்பாவத்தை கிழித்தது யானை கிழித்தது. ஆக இங்கே நீ எந்த தோற்றத்தில் பார்த்தாலும் அது கடவுளின் திருமேனி என்பதை புரிந்து கொள். அது வேறு தெய்வம் இது வேறு தெய்வம் என்று பார்க்காது, எல்லாம் சிவம் என்று அன்னையார் கூறுவார். இங்கே மணிவாசர் பேசுவார், மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது. நம்மள என்ன பண்றா, அவங்க கருத்து கரெக்ட் தான், எல்லாம் சிவம் எல்லாம் சிவம்னு பார்க்கறது மணிவாசகர் கூறிய வழி. காண்பதெல்லாம் சிவஸ்வரூபம். அருள தொழிலை செய்பவர் சிவருமான் மட்டுமே. கேட்ட வரத்தை உடனே வினை நீக்கி தருபவர் சிவருமான் மட்டுமே. எந்தெந்த திருமேனிகள் கேட்டதை எல்லாம் தருகிறதோ அத்தனையும் சிவருமானின் திருமேனி. ஒருவர் மாரியம்மன் கோயிலுக்கு போறார், அந்த கோயில்ல வேண்டிக்கிறார், அவர் காரியம் நடந்துருது, அக்னி குண்டத்தில் இறங்குகிறார். அக்னி யாரு? நம்பெருமான் அல்லவா? என்ன மாரி என்பது மலைக்குரிய கடவுள். அப்படி அது எந்த ரூபத்தில் சிலர் என்ன சொல்றாங்க, நான் கருப்புசாமி வேண்டிக்கிட்டேன், கருப்புசாமி எனக்கு இது கொடுத்துருச்சு அப்படிங்கிறான். அது என்னடா கருப்புசாமின்னு பார்த்தா அங்க ஐநாரப்ப கோயில சிலை செஞ்சு வச்சிருக்காங்க, திருமால் ப்ளூ கலரா ஒரு வச்சுதான் கருப்புசாமிங்க. அது இது திருமாலாச்சே. படிப்பறிவு இல்லாத காலத்திலே தான் பெரியவர்கள் உருவகப்படுத்த திருமேனிக்கு இது மகாவிஷ்ணு திருமால் எது நம்ம ஆளுக்கு புரியாது, இது கருப்புசாமி. ஆக இங்கே எல்லாமே உருவக திருமேனிகள். ஆக நீ கண்முன்னால் காணும் உருவகப்படுத்தப்பட்ட எல்லாமே கடவுள். என்ன எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி. நின்ற திருத்தாண்டகத்திலே மிக அற்புதமாக நம்முடைய பெருமான் திருநாவுக்கரசடிகள் இறைவன் எவ்வாறெல்லாம் இருக்கிறார், இங்கே மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது என்று ஒரு விவாசத்திலே வருகிறது. நாம் என்ன சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரட்சி மலைந்தனர். சைவ சமயத்தில் இருப்பவர்கள் சிவருமான் மட்டும்தான் உண்மை, இந்த ஜடாமுடி திரிசூலம் அதுதான் உண்மை அப்படிம்பாங்க. வைஷ்ணவர்கள் திருமால் தான் உண்மைம்பாங்க. ஆனா இங்கே சைவம் அது கிடையாது. மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது என்றால் சரி, தெய்வமாகி அந்த சிவருமான் எவ்வாறெல்லாம் இருக்கின்றார் என்பதை தெளிவாக உணர்ந்தால் மட்டுமே காண்பதெல்லாம் சிவமாக தெரியும். இது சிவருமான், இது விநாயகர், இது முருகன், இது திருமாலாங்கெல்லாம் வரவே வராது. நம்முடைய நின்ற திருத்தாண்டகத்திலே நம்முடைய நாவுக்கரசடிகள் அவர் பாடியது மட்டுமே தேவாரம். ஞானசம்பந்தருடைய திருக்கடைக்காப்பு, சுந்தரர் என்ன திருப்பாட்டு. ஆக தேவாரம் இறைவனுக்கு சூட்டப்பட்ட மாலையாகிய நாவுக்கரசரில் தேவாரத்திலே நின்ற திருத்தாண்டகம் என்று ஒன்று உண்டு. அதிலே இந்த மற்றொரு தெய்வம் கனவிலும் இங்கு நம் கண்முன்னால் நாம் உருவப்படுத்தி வைத்துள்ள நிறைய உருவங்கள் எல்லாம் நம்முடைய அறிவு கெட்டிய வண்ணம் உருவாக்கப்பட்டவை. ஆனால் நம்முடைய பெருமான் நாவுக்கரசடிகள் பேசுவார், இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமான நாம் எரியும் காற்றுமாகி.
அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறருருவும் தம்முருவும் தாமே ஆகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர் பொன் சடையடிகள் நின்றவாறே. நிலம் நீர் தீ காற்று எல்லாமே சிவம்ட்டார். அடுத்து பாடுவார், மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானே ஆகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியாகி கலையாகி கலை ஞானம் தானே ஆகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்துக்கு அப்பால் ஓர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறு. எல்லாம் சிவம். மண் விண் காற்று ஆண் பெண் கலை கலை ஞானம் எல்லாம் அது மட்டுமா சிவம்? இன்னும் சொல்றார், கல்லாகி களராகி காணுமாகி காவிரியாய் காளாராய் களியுமாய் புல்லாகி புதலாகி பூடுமாகி புறமாகி புறமூன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடுஞ்சுடராய் எம் நிமிர்ந்த அடிகள் நின்றவாறு. ஆக நெல்லு கில்லு எல்லாம், நெல்லு கல்லு புல்லு எல்லாம் சிவம். என்ன ஆக மற்றொரு தெய்வம் எங்க வருது? வராதில்ல. அடுத்து பாடுவார், காற்றாகி கார்முகிலாய் காலமூன்றாய் கனவாகி நனவாகி கங்குளாகி கூற்றாகி கூட்டு உதைத்த கொள் களிருமாகி குறைகடலாய் குறைகடற்கோர் கோமானுமாய் நீச்சானாய் நீரேற்ற மேனியாகி நீள் விசும்பாய் நீள் விசும்பின் உச்சியாகி ஏற்றானாய் ஏரூர்ந்த செல்வனாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. ஆக இங்க யாரு? ஏரூர்ந்த செல்வனும் ஏற்கிறது. இன்னும் வரும், தீயாகி நீராகி திண்மையாய் திசையாகி அத்திசைக்கோர் தெய்வமாகி. நம்ம சொல்லுங்க திசை கடவுள் 8 பேரு, அவர்களும் யாரு? நம்பெருமான் தான். திசைக்கோர் தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சாருமாகி தாரகையும் ஞாயிறும் தன் மதியுமாகி காயாகி பழமாகி. நம்மலாம் புளிப்பு வேணும்னா காய், இனிப்பு விடும்னா பழம். ஆக காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகரோனும் தானே ஆகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. என்ன ஆக இங்கே இன்னும் சிறப்பாக பேசுவார். எல்லா நதிகளும் சிவம். அங்கமாய் ஆதியாய் வேதமாகி அருமறையோடு ஐம்பூதம் தானே ஆகி பங்கமாய் பல சொல்லும் தானே ஆகி பான்மதியாய் பான்மதியோடு ஆதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையுமாகி களியுமாகி ஏறூர்ந்த எங்குமாய் ஏறூர்ந்த செல்வனாகி எனும் சுடராய் எம்மடிகள் நின்றவரை. ஆக யாரு? எல்லாம் சிவம். மரம் செடி கொடி எல்லாம் சிவம். அங்க எங்க வேறு தெய்வம் சிந்தனை வராதல்லவா? அது மட்டுமல்ல, நம் சைவ சமயத்திலே மிகப்பெரியது நம்ம சுற்றில இருக்க எல்லாமே அப்பா அம்மா எல்லாம் சிவம். அதுக்கு அடுத்த பாடல 7வது பாடல சொல்லுவார், மாதா பிதாவாகி மக்களாகி. என்ன? மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் ஆழ்விசும்பும் தானே ஆகி கோதாவிரியாய் குமரியாகி கொள்குளித்தோளாடை குழகனாகி போதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் என நினைந்தார்க்கு எளிதையாகி. எந்த விதத்தில் நினைத்தாலும் அவர் எளிமையா காட்சி தருவார். யாரு? அனல் வண்ண வண்ணதாம் நின்றவார். அது மட்டுமா? இன்னும் இருக்கிறது. எல்லா உயிர்களும் வாயில்லா ஜீவன் சொல்றோம் இல்லையா? பூ ஆடு மாடு சொல்றார், ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி அறிவாகி அழலாகி அபியமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோ நாற்றமாகி பூக்குழாள் வாசமாய் நின்றானாகி தேவாதி தேவர் முதலும் ஆகி செலும் சுடராய் எம்முடிகள் நின்றமாகவே சென்றடிகள் நின்றவார். அது மட்டுமா? நீராகி நீல அகலம் தானே ஆகி நிழலாகி நீள் விசும்பின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெருமதில்கள் மூன்றனையும் எய்தானாகி ஆரேனும் தன்னை அடைந்தார் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்ல எம் ஈசனார்தாம் பாராகி. பார்னா இந்த உலகில் பண்ணாகி பாடலாகி
அறம் சுடராய் சென்றடிகள் நின்றவாறு. அது மட்டுமா? எங்கே உருவபேதம் மற்றொரு தெய்வம் வருகிறது? எங்கேயாவது காட்டுங்க பார்ப்போம். அடுத்துல சொல்லுவார். மாலாகி நான்முகனாய் மாபூதமாய் மருக்கமாய் அருக்கமாய் மகிழ்வுமாகி பாலாகி எண்டிசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானே ஆகி புகழோக பூலோக புகழோக சுபலோகமாய் பூதங்களாய் புராணனன் தானே ஆகி ஏளாதன எல்லாம் ஏழ்விப்பானாய் எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறு. எதற்காக இந்த பாடல் இங்கே வாசிக்கப்பட்டது என்றால், மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது. அது என்ன மற்றொரு தெய்வம்? சிவத்தை தவிர இந்த உலகத்தில் நம்பெருமானை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது என்ற வார்த்தைக்கு பொருள். ஆனால் தத்தம் சமயவாதிகள் என்ன சொல்றாங்க? சீர்மாடைய திருமேனி மட்டும்தான் நிஜம், சிவலிங்க திருமேனி மட்டும்தான் நிஜம், ஒளி மட்டும்தான் நிஜம். அவனை கல்லா கட்டுறதுக்கு இதுதான் என்று சுட்டி காட்டுவதெல்லாம் இதை வைத்து பெரும்பொருள் ஈட்டி குருநாதர்களாக தன்னை சிவமாக காட்டி வாழ்பவர். ஆனால் மணிவாசகருக்கு அந்த தேவை இல்லை. ஆகவே மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து எங்கும் நிறைந்துள்ள அருவரத்திருக்கின்ற இறைவன் குருபரனாகி. இங்க குருக்கு இலக்கணம் இருக்கு. குருபரன்னா யாரு? சித்தாந்த வகுப்பு எடுப்பவனோ பெரிய புராண வகுப்பு எடுப்பவனோ திருமுறை கற்றுத் தருபவரோ அவரெல்லாம் கிடையாது. குரு என்பது வரும், ஒரே வார்த்தை சொல்லும், தெளிவிக்கும், போயிடும். என்னை ஒரு வார்த்தையுட்படுத்து ஆட்கொண்ட பராபரம் என்பார். பராபர கண்ணிலே தாய்மானவர். ஒரே ஒரு வார்த்தை. என்ன? அப்படியே வந்தார், நோக்கினார். ஞான சம்பந்தருக்கு அப்படியே வந்து நிற்கிறார். அம்மானு அலறார். சாமி பார்க்கிறார், அம்பாள் வர்றார், பால் தரார், போயிட்டார். கூடவே இல்லை. அவங்க வந்த காரியம் முடிச்சுட்டு குருநாதர் சென்றிடுவார். என்ன? அவர் நமக்கு எளிமையாக வைப்பார். நீ இதை செய், அறம் செய்துவாள், சைவ இந்த கடமைகளை செய், பிற பொருள் கவராதே நல்ல சில வார்த்தைகளை கூறி எல்லாம் சிவம் பாகுபாடன்று எல்லாம் சிவம் என்னும் பொழுது எல்லோரிடத்தும் மாறாத அன்புடன் வாழ்ந்து உபதேசம் பண்ணிட்டு போயிடுவார். இந்த சிவாய் நம்ம என்று உபதேசம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்வார்கள். அது துண்டு போத்திட்டு சொல்ற சமாச்சாரம்லாம் கிடையாது. சிவாய நம என்பது சபையில நம்ம ஒரு வைஷ்ணவத்துல ஒரு சிறந்த வரலாறு உண்டு. நம்முடைய ராமானுஜர் அவருடைய திருக்கோட்டியூர் சென்று குருநாதரிடம் நாராயணனை பற்றி கற்றுவர அவர் பெற்றோர் சேர்க்கிறார்கள். அங்கு சென்ற ராமானுஜர் நீண்ட நாட்கள் வகுப்பு கேட்கிறார். ஒரு நாள் குரு வந்து, ராமானுஜா, நீ வைகுந்தம் செல்வதற்கான வழியை நான் கூறுகிறேன், நீ என்ன செய்ய வேண்டும்? இதை யாரிடத்தும் கூறக்கூடாது. கூறினால் நீ நரகத்துக்கு போய் விடுவாய் அப்படின்னு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சிவ சிவா, எவன்டா நரகத்துல போய் அவதிப்படணுன்ட்டு நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு சுயநலத்தோட இருந்திருப்போம். ஆனால் ராமானுஜர் திருக்கோட்டியூர் கோபுரத்தில் ஏறி ஊர் மக்களை அறையூவி அழைத்து, நீங்களெல்லாம் ஸ்ரீவைகுந்தம் செல்வதற்கு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், எல்லோரும் சொல்லுங்கள். எல்லாரும் குழுமிட்டாங்க. சொல்றார், நமோ நாராயணா, நமோ நாராயணா, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா நீங்க சொல்லுங்க, வைகுந்தம் போலான்ட்டார். குருநாதருக்கு கோபமான கோபம். ஏய் ராமானுஜா, இங்க வா, என்னாச்சு? நான் என்ன சொன்னேன்? நீ நரகத்துக்கு பரவாயில்லைங்க சாமி, நான் ஒருத்தன் தானே நரகத்திற்கு செல்வேன், மீதி இந்த ஊரில் உள்ள அனைவரும் வைகுந்தம் செல்வார்கள் அல்லவா அப்படின்னு ராமானுஜர் சொன்னதும் திருக்கோட்டியூர் நம்பி எப்படி அருணந்தி சிவாச்சாரியார் அங்க மெய்கண்டருக்கு மாணவரானாரோ அது போல இங்கே திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜருடைய சீடரானார். அங்க என்னன்னா, குரு சொல்ற சிறந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும். அங்கே சிவாய நம என்றால் சிவ என்கின்ற சிவம், யா என்கின்ற உன்னை, நம என்கின்ற மலத்திலே ஆழ்த்தியுள்ளது. இது சூக்குமம், இந்த கருத்து சூக்குமம். சிவாய நம என்பதில் சிவாய நம ஏன் உபதேசம் பண்றாங்கன்னா, சிவசக்தி உயிராகிய உன்னை மலத்தில் ஆழ்த்தியுள்ளது. பின்னால இருந்து தள்ளனா என்ன ஆகும்? சிவ பின்னால இருக்கா, யா முன்னால இருக்கா, நம அழுத்தி உள்ளது.
ஐயையோ! நான் சேத்துல விழுந்திருக்கேனா, மலத்தை வந்து எச்சரிக்கையோடு, நேர்மையாக, அறவழியில் வாழ்ந்து, கடமைகளை செய்து, சிவத்தைப் போல அன்பு நெறியில் வாழ் என்று உபதேசம் செய்வதே இந்த சிவாய நம உபதேசம். ஆனா இந்த விளக்கத்த கூட எந்த குருவும் சொல்றதில்ல. சிவாய நம சிறந்த மந்திரம். ஆமா, அது சிறந்த மந்திரம். எந்த மாற்றமும் கிடையாது. அது நமக்கு ஒரு சூக்குமத்தை அருளுகிறது. என்ன? "நீ மலத்தில் ஆழ்த்தப்பட்டிருக்கிறாய், எச்சரிக்கையாக வாழ்ந்து எரிநிலை அடைவாயாக." அப்படி அருவரத்தொருவன் குருபரனாகி அருளிய பெருமையை என்னடா அப்படி சிறுமையாகி இகழாதே. திருவடியினையை எப்படி பற்றி செல்லணும்? குரு திருவடி எது? குரு சொன்ன வார்த்தைகளும், குருவுடைய சிந்தனையை சுமப்பதும் தான் அவருடைய திருவடி சுமத்தல். என்ன? பாரதத்திலே ராமனுடைய செருப்பை வாங்கி ஆட்சி செய்தார் என்று வரும். அது வந்து பொதுமக்களுக்கு கதை அது. ஆனால் அங்கு நிகழ்ந்தது என்ன? ராமன் என்ன எப்படி ஆட்சி செய்ய நினைத்தாரோ, அதைப் போல பரதன் ஆட்சி செய்தான். ஆக இது இருமை. குரு என்ன அருளினார் என்பது, "நீ மலத்தில் வீழ்ந்திருக்கிறாய். இந்த 5 கடமைகளை செய்து வாழ்ந்து கொள்." என்னடா அதுக்கு நான் ஏற்கனவே குடும்பத்துல அப்பா, அம்மா சோறு போட்டு வாழ்ந்ததுனால நான் புதுசா சொல்லிட்டான். அப்படியெல்லாம் இகழக்கூடாது. எவ்வாறு பின்பற்றணும்? திருவடியினையை அந்த குருவுடைய வார்த்தையே திருவடி. நம்முடைய சிவ சிவானந்த பரமஹம்சர், இன்னும் நெறைய பேரு கடப்பா சுவாமிகள்லாம் இத வலியுறுத்தியிருப்பாங்க. என்ன? குருவுடைய அதாவது இறைவனுடைய திருமேனி வந்து மந்திரம். நீங்க சிலைய வைக்கிறதுனால ஆற்றல் வராது. மந்திரம் சொன்னா அந்த ஆற்றல் பெருகும் என்பது மரபு. அவ்வழியிலே குருநாதர் நமக்கு விதித்த கடமைகளில் சிறுமை என்று இகழாமல், எவ்வாறு நம்முடைய நிழலை திருவடியினையை பிரிவினை அறியா நிழலது போல வெளிச்சத்துல சூரியன் இருக்கும்போது, நாம் எப்படி நடந்தாலும் என்ன நிகழும்? நிழல் நம்ம கூடவே கிழக்கிருந்து நம்ம மேய்க்க போனா நிழல் முன்னால வேணும், பின்னால வரும். ஆனா நம்முடைய கால்ல மட்டும் நிழலுடைய அடிப்பாகம் என்றும் இருக்கும் போல, குருவுடைய அந்த வார்த்தையை மனதில் ஏற்று, பிரிவினை அறியா நிழலது போல முன்பின் ஆகி முடியாது. இவரு சொன்னது சரியான்ட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறது முன்னால. அப்புறம் சூரியன் உச்சிக்கு வந்து மறையும் பொழுது நிழல் பின்னால போகுதுல்ல. அதுபோல என்னமோ அவரு சொன்னாரு, இன்னொருத்தர் இப்படி சொல்லியிருக்காரு, அப்படின்னு முன்பின் ஆகி மனத குழப்பிக் கொள்ளக்கூடாது. என்ன? பிரிவினை அறியா நிழல் அது போல. நிழல் பிரிவினை அறியாது. ஆனாலும் கூட நிழல் என்ன பண்ணும்? ம் அ பகலெல்லாம் மத்தியானம் வரைக்கும் முன்னால போகும். சாயங்காலத்துல பின்னால போகும். இப்படி எண்ணங்கள் முன்னும் பின்னும் போகும்போது பிறவியிலிருந்து வெளியே செல்ல முடியாது. ஆக முன்பின்னாகி முனியாது. என்னடா இருந்தாலும் சொல்லிட்டான், பெரிய இம்சையா போச்சு. இந்த காலத்துல பொய் பில் போடாத எப்படிடா கம்பெனி நடத்துறது? பித்தளை லஞ்சம் வாங்காத எப்படிடா வாழ்றது? அந்த ஆள் ஏதோ லஞ்சம் வாங்க வேண்டாம். அறமீனும் இன்பம் மீனும் திறனறிந்து வள்ளுவன் சொல்லிட்டு போறாரு. அவர் 2000 வருஷத்துக்கு முன்ன இருந்தாரு. இப்படியெல்லாம் வந்து குழப்பிக்கூடாது. என்ன? படிக்கும் பொழுது, "இறைவா இன்றைய பொழுதை நீ நடத்திக்கொள்ன்னு" சொல்லிட்டு, சாமியார் சிவபூஜை முடிச்சு பெட்டியில வச்சு பூட்டிட்டு, நம்ம தான் தோண்டித்தனமா முன்பின் ஆகி வாழக்கூடாது. ஆக முன்பின் ஆகி முனியாது அத்திசை. குரு எந்த நிறை எங்கிருந்து நமக்கு அருள்கிறார்? வடக்கு திசையிலிருந்து அருள்கிறார். வடக்கே திருக்கயிலாயம் இருக்கிறது. இன்னும் நிறைய விசேஷமானது வடக்கு. ஆக இங்கு என்ன செய்ய வேண்டும்? குரு அருளிய அந்த திசையை மறவாமல், திசை என்பது இங்கு அருளிய உபதேசத்தை குறிக்கக்கூடிய சொல். அவ்வழி வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி வாழ வேண்டும் என்று ஏங்க வேண்டும் ஃபர்ஸ்ட். "என்பு நைந்துருகி நெக்கு நெக்கேங்கி." என்ன? கண்டிப்பா ஐயா சொன்ன மாரி நம்ம வாழணும். குரு சொன்ன மாரி வாழணும். சாமி நேர்மையா இருக்க சொன்னார். அ சார்ந்த இயலாதவர்களுக்கு உதவ சொன்னார். அதச் சொன்னார், இதச் சொன்னார். இதெல்லாம் ஆசான் சொல்லிட்டு போயிட்டாரு. செய்யறவனுக்கு தானே கஷ்டம் தெரியும்னா, இல்லாம என்ன பண்ணும்? இதை செய்வதற்கு அருள வேண்டும் என்று ஏங்கி, அன்பெனும் ஆறு கரையது பொருள. நமக்குள் அன்பு என்று ஆறு கரை இருந்தால் என்ன நடக்கும்? எங்கேயுமே நாம எந்த பிழையும் செய்ய மாட்டோம். யாரும் கோவிச்சுக்க மாட்டாங்க. எதுவுமே எந்த
நெகட்டிவ் தாட்ஸோ, நெகட்டிவ் செயல்பாடோ வரவே வராது. எல்லாரிடத்தும் எப்படி ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசிக்கும் பொழுது ஒரு அன்பு ஏற்படுகிறதோ, அதுபோல மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது முன்னிற்கும் எல்லாம் சிவம் என உணரும் பொழுது, நமக்கு அன்பு எனும் 6 கரை புரண்டு என்ன ஆகும்? நாளை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க! எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க! இங்கு கற்றாமென நேத்து என்ன பண்ணோம்? கன்றை பிரிந்த தாய் பசு பிரிந்த கன்று போல நாம் இறைவனை நோக்கி, இறைவா உன்னை விட்டு பிரிந்து வந்து விட்டேனே என்று பதறும் பொழுது, பல்வேறு திருமேனிகள் இருந்தாலும், இது எல்லாம் என் அம்மாவுடைய திருமேனியும், தந்தையார் சிவபெருமானுடைய அன்பு வடிவான திருமேனி. மரம், செடி, கொடி எல்லாமே அன்பு வடிவா இருக்கு. நமக்கு காசு வாங்காம நிழல் தருது, கனி தருது, என்னென்ன தருது இல்ல? ஆக மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது. ஏனெனில் சாமியே சங்கர நாராயணனா இருக்காரு, அர்த்தநாரீஸ்வரரா இருக்காரு, ஏதோ இருக்காரு இல்ல? ஆக அங்கே மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது அருபதற்கு ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமைங்க. அருளிய பெருமைகள்னு சொல்லல, ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தை உட்படுத்து இணையாண்ட பராபரன். இங்க பார்ப்ப, இத சொல் நல்லாயிடுவேன். ஒரு பையன் திருமுருகன் பெருந்தலையூர்ல, அவனு 1வது படிச்சுனான். அவனுக்கு தெரிஞ்சது ஒரே வார்த்தை, நமச்சிவாய வாழ்க, அவ்வளவுதான். சரி, நமச்சிவாயன்னு சொல்லுவோம். சிறுமியன்னாது சொல்லி இன்னைக்கு அவரு எங்க போயிட்டாங்க, அவன் குடும்பம் வேற லெவல். அங்க என்ன, யாரோ ஒருத்தர் வந்தாரு, இதை சொன்னால் என்னை போல் உயர்வாய் சிவத்தை அடைவாய் என்று கூறினார். அவர் அதுக்கு பிறகு அவங்க அவரை பார்க்கவே இல்லை. ஆனா அவங்க வாழ்வு என்னாச்சு? அவங்க ஏற்றுக்கொண்டதால் உயர்நிலை அடைந்தார்கள். அப்படியே அருளிய பெருமை. சிறுமை என்ன, நமச்சிவாயனா என்ன வந்துட போகுது அப்படிகளாம். என்ன திருவிடையினை பிரிவினேரியார் நிழல் என்ன பண்ணும்? உச்சி மாலத்துல காலடியிலே கிடக்கும் நிழல். காலையில பின்னால முன்னால கிடக்கும், மாலையில பின்னால கிடக்கும். அப்படி போட்டு குழப்பிக்க கூடாது. குழப்பிக்கொள்ளாமல் என்ன செய்யணும்? இறைவா, நீ எனக்கு அருளிவிட்டேன், நீ அருளிய வண்ணம் வாழ எனக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று ஏங்கி என்ன அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்தால் நிலை நமக்கு ஏற்பட்டால் நாம் சிவன் நம்மை ஏற்றுக்கொண்டார் என்பதை அடுத்த வரிகளிலே பெருமான் கூறுவார். நான் ஒரு சிவனடியார், நான் ஒரு சிவபக்தன், நான் ஒரு சிவனை நேசிப்பவன், அப்படி நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அந்த ஆலயத்திற்கு சென்றவுடனே இறைவனை பார்த்தவுடன் உட்கார்ந்துகிட்டு சத்தமா நமச்சிவாய வாழ்க, நாதம் ராகலம் போட வராது. ஆமா, தென்னா என்னா முன்னும் தீசேர் மெழுகொப்பா. எப்படி எந்த நிலை அடைந்தால் இறைவன் கண்டிப்பாக நமக்குள் இருந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாளை உணர்வோம். நமச்சிவாய வாழ்க! எல்லோருக்கும் பேரின்ப பெருமானின் பேரருள் கிடைக்க திருவடியை வணங்கி, எல்லாம் உள்ள என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதன் பேரருள் எல்லோருக்கும் உண்டாக, அடியேனுக்கும் அவருள் மேலும் கூட திருவடியை வணங்கி நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க! எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க! திருச்சிற்றம். நமச்சிவாய வாழ்க ஐயா! நமச்சிவாய வாழ்க ஐயா! நமச்சிவாய வாழ்க ஐயா! எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க ஐயா! நமச்சிவாய வாழ்க ஐயா! நமச்சிவாய வாழ்க லோகநாதன் ஐயா! யாரோ ஒரு அன்பர் புதுசா அம்மையும் அப்பனும் விநாயகரையும் முருகரையும் கூட்டிட்டு யாரோ வந்திருக்காங்க. சண்முகம்னு ஒரு ஐயா, யாருன்னு தெரியல. இவர் கொஞ்சம் வித்தியாசமா ரசனையோட இறைவனை மற்றொருதையும் கனவிலும் நினையாது. எங்க பார்த்தா அம்மையப்பர், விநாயகர், முருகர், என்ன ஒரு விசித்திரமான ஒரு இறை தோற்றத்தோடு ஒரு அன்பர் வந்து அந்த இதுல வரும், சுடரோ சிவபெருமான், சூடு பராசக்தி, செம்மையோ முருகன், என்ன அதுபோல ஒரு பாடல் அற்புதமா சித்தாந்தத்துல வரும். வேறு எங்கடா, வேறு தெய்வம் எங்கடான்னு கேட்பார். நாளை அதிலிருந்து சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க! கைலாஸ் சுடம் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. நமச்சிவாய வாழ்க. சிவாய வாழ்க! சரி, கைலாசிக்கு என்ன உடம்பு சரியில்லையா? இல்ல, அவர் கொஞ்சமா
ஜாலியா ஆ? திருவண்ணாமலை போய் கலசப்பாக்கம் போகாத வந்தனால அவருக்கு தண்ணி சேராத சளி பிடிச்சிச்சு. ஓ, சரி சரி சரி. அப்படிதானே, சூடு பட்டிருந்தா சளி பிடிச்சிருக்காதுல்ல. டூர் போயிருந்தாங்களா? ஆமாங்கய்யா. எந்த ஊருக்கெல்லாம் போனீங்க? திருவண்ணாமலை போய் சூடு பிடிச்சிருக்கீங்க. ஓ, சரி சரி சரி. சொன்னேன் அங்கெல்லாம் போகாதப்பா சூடு பிடிச்சி. சரி. நீங்க சொன்னீங்களா ஐயா? ஏதோ பயணத்துல தண்ணி சேரலாட்டுக்கு தொண்டை கட்டி இருந்தது, மற்றபடி ஒண்ணும் இல்லைங்க. ஐயா சுப்பிரமணிய ஐயாக்கு ஃபோன் பண்ணீங்களா ஐயா? இல்ல கண்ணு, அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போல இருக்கு. சரிங்க ஐயா. நான் பெரும்பாலும் யாருக்கிட்டையும் எதுவும் ஃபோன் பண்ணதில்ல. அப்படி ஒருத்தர் நம்மளை விட்டு ஒரு பற்று நின்றதுன்னு எஸ்கேப் ஆறான். இப்ப இங்க இதுல கூட பார்த்தா திடீர்னு எஸ்கேப் ஆயிடலான்னு தான் இறைவன்கிட்ட வழி கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இறைவன் முடைக்கு முடைக்கு போட்டுட்டு இருக்காரு. ஏங்க ஐயா அப்படி சொல்றீங்க? உங்க நாள்ல இல்ல இருந்து கண்ணு, நாங்க ஒரு 4 இது கத்துக்க போறோம் ஐயா. இல்ல அதனால அந்த எண்ணம் உள்ளவர்கள் இருக்க, யாருக்கு எது எப்ப கிடைக்கணுமோ அது வரைக்கும் வாங்கிட்டு, இப்ப எனக்கு 10,000 வேணா 10,000 சம்பளம் வந்தா அதோட திருப்தி ஆயிடுவேன். சிலருக்கு 100,000 வந்தா சம்பளம் ஆயிடுவாங்க. அதுபோல சுப்பிரமணியா எதை தேடி வந்தாரோ அது கிடைத்ததோ அல்லது கிடைக்கவில்லையோ அவர் வெளியே போயிட்டாங்க, அவ்வளவுதானே தவிர அங்க அடியனுடைய வகுப்புல அப்படி தொடர்ந்து யாரும் பயணிக்க முடியாதுமா. அது மற்றவர்கள் சிந்திப்பதற்கும் நம்ம சிந்திப்பதற்கும் நிறைய வித்தியாசம். முரண்பாடு இருக்கு. அதுதான் பிரச்சனை. அவங்க ஒரு கற்று தெளிவடைஞ்சிருப்பாங்க. நம்ம பேசுறது அவங்களை குழப்புற மாதிரி இருந்தா அவங்க வெளியே போறதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு ம், ம். இல்லையா? குழம்பி போய் ஏன்னா அவர் இப்ப அப்படி படிச்சேன் இவர் இப்படி சொல்றாருன்னா கதை மாறி போயிடும்ல. ஓ, அதனால சாமி யாருக்கு எது எவ்வளவு நாள் கொடுக்கணுமோ அவ்வளவு நாள் கொடுக்கிறார், அவ்வளவுதான். சரிங்க. நிறைய பேரு கீதா அம்மா காணோம், பாலண்ணாக்கு உடம்பு சரியில்லை, ஆமாங்க. அவரு ஒரு பக்கம். குழுல வந்து நிறைய பேர் பதிவு கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா நம்ம கூட மீட்டிங்ல வரல, அவ்வளவுதான். ஐயா, அந்த கீதா அம்மா சென்னையில இருந்து அவங்க பேசுறதே இல்லை போல இருக்குதுங்களா ஐயா? அவங்க இந்த நேரத்துல வேறு பண்ணி இருக்கும் போல இருக்கு. ஓ, அதான் ரொம்ப நாளாவே வெளியே போயிட்டாங்க. வெளியே போல, அவங்க பதிவு எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓஹோ. இங்க நிறைய பேரு ஸ்லீப்பர் செல் மாதிரி இருந்து கேட்டுக்கிறாங்கய்யா. சரி சரி சரி. பதிவு எடுத்து குழுவுல போடுறதுனால நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. அதாங்க சண்முகம் ஐயா சொல்ல வந்தாங்க. பேருந்து பயணத்துல இருக்கிறேன், அதனால மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. சிவாய நம்ம நமச்சிவாய. சரி கண்ணே, எல்லாம் நல்லா இருங்க. மணி 9 போகிறது. நமச்சிவாயம் வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய ஐயா நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ராஜு. எல்லாம் நல்லா இருங்க. பாரதிமா ஐயா எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க ஐயா. லிங்கராஜ். நமச்சிவாய வாழ்கங்கய்யா. சிறப்பா இருங்கய்யா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. என் பெருந்துறையில இருந்து சண்முகங்கய்யா. சிவாய பெருந்துறைங்களா? ஆமாங்க சாமி, சிவாய நம்ம. நம்ம ஈரோடு பெருந்துறையா அல்லது? ஆமாம், ஈரோடு பெருந்துறை தானுங்க. சரி சரிங்க, மகிழ்ச்சிங்கய்யா. அது பயணத்துல போயிட்டு இருந்தீங்களா, அதனால இடைஞ்சலா இருக்க வேண்டியதான் மைக் ஆஃப் பண்ணிட்டேன். சரி சரிங்கய்யா. நல்லது சாமி. பெருந்துறையில எங்க இருக்கீங்க? திருப்பூர்ல இருக்கீங்க. திருப்பூர்லயா? சரிங்க. ஆமா, நம்ம எங்கேயாவது சந்திச்சிருக்கோமா தப்பி தவறி? அவினாசியில சந்திச்சோம். ஓ அப்படிங்களா? சரி சரிங்க. ஒரு திருவாசம் முற்றோல சந்திச்சோம். சரி சரிங்க, மகிழ்ச்சிங்க. ஆமா, ஒரு முறை வந்திருந்தோம்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன். முகம் வந்து தெளிவட பதிவுல ஒரு முறை தானே பார்த்துருக்கோம். ஆமாங்க, நீங்க 5 மணிக்கு பதிவு எல்லாம் போடுவீங்க. ஆமாங்க. ஒன்னா படிச்சுட்டு அத யாராருக்கு அனுப்புவேன். நல்லா இருக்கும், எல்லாம் சிறப்பா இருக்குங்க உங்க பதிவுகள்லாங்க. அதுக்கு மேல சிறப்பான ஒரு பதிவுகளை வேற எங்கேயும் பார்க்க முடியறதில்ல. எல்லா இதுலயுமே சிந்திக்கிற ஒரு பக்குவம் வந்து ஐயாவோட திருவுருள் நமக்கு கூட்டி வச்சிருக்குங்க. இல்ல, அதுக்கு காரணம் வந்து எனக்கு என்னுடைய பயிற்சி பற்றைகள்ல அவினாசியும் ஒண்ணு. அந்த வெள்ளைய கவுண்டர்னு ஒரு ஐயா இருப்பாங்க, சிவனடியார் பொறிக்கடைக்காரர்.
அவங்கெல்லாம் சரிங்க. அவங்க மூலம் அவரு எனக்கு நிறைய வாழ்ந்து இப்படித்தான் வாழணும். அடியார்னா ம். இப்படித்தான் உபசரிக்கணும். சிவன் அடியார்னா இப்படித்தான் இருக்கணும். அப்படி காட்டிய மிகப்பெரிய ஆட்கள் அந்த தலைமுறையில நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியே அவினாசி அப்பர் அப்படியே அசைஜாமத்துல காற்றுல ம். குளத்துல ததும்புற தாமரை போல அப்படியே மெதுவா அப்படியே அர்த்தஜாமத்து வரும்பொழுது அதெல்லாம் ஐயா பாரு இப்படி இருக்கும், இப்படி இருக்கணும், இப்படி அப்படி அதையெல்லாம் பார்த்து காப்பி அடிச்சுட்டா நம்ம திருநானாவுல அந்த வழிபாடு தொடங்கினதுங்க. அதனால ஒரு நம்முடைய பயிற்சி பற்றையில அவினாசி அப்பர் வந்து முக்கியம். ஏன்னா நிறைய அருள் இருக்கார். சரிங்க. அதனால அப்பப்ப கூப்பிடுவாருன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு நாள் திடீர்னு வருவோம், பார்ப்போம். அதாங்க, அதாங்க. அவர் விருப்பப்பட்டா வந்து பார்ப்போம், இல்லைன்னா வரமாட்டோம். ஏன்னா அவரு நமக்கு பணி கொடுத்துருக்குள்ள அதில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க. இன்னைக்கு எனக்கு சேவூர்ல வாலீசர் பண்ணி கொடுத்தாரு. சரி சரிங்கய்யா. தை கிருத்திகை அங்க 6:30 மணிக்கே நட சாத்திடுவாங்க. இன்னைக்கு 7:30 மணி வரைக்கும் திறந்து வச்சிருந்து நிறைய அன்பர்கள் வந்தாங்க. சரிங்கய்யா. சரிங்க, சரிங்க. சரி. திருப்பணி முடிஞ்சிருச்சுங்களாங்கய்யா வாலீஸ்வருக்கு? வாலிசெல்லாம் குடமுழுக்காயி நித்திய பூஜைகள் ரெகுலரா நடந்துட்டு இருக்குங்க. ஓ, அவ்வளோ வந்துட்டாரா? நான் திருப்பணி தொடங்கிய காலத்துல அங்க வந்தது. ஓ, பல சரி. வருடம் ஆயிடுச்சுங்க.